ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு மினி vlog பார்க்கலாம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்க பெரிய நாயக்கம்பாளையத்துக்கிட்ட இருக்க விவேகானந்தா பார்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்க்கு பார்த்திங்கன்னா ராமாயண பூங்கா. இங்கே முன்னாடி சின்னதாக ஒரு பூங்கா மாதிரியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு ஏற்ற இடமா இருக்குது. முன்னாடியே பார்த்திங்கன்னா விவேகானந்தா பெரிய ஸ்டாச்சு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனால் இங்கே நல்லா ஓடி ஆடி ஜாலியாக விளையாடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி ஃபுல்லாக பார்க் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. விளையாண்டுட்டு போய்க்கலாம். இது வந்து ராமாயண பூங்கா. அதாவது ராமாயணத்தில் நடந்த சின்ன சின்ன கதைகளையும் முக்கியமான ஸ்டோரிஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே இந்த பூங்காவே அமைச்சிருக்காங்க. இது வந்து எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாவே ராமர் சீதாவோட ஃபோட்டோ. இதுக்கு இந்த சைடு வந்து 5 தலை பாம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ராமாயணத்தில் வந்து விஷ்ணு அவதாரம். அது வந்து ஒரு சின்ன சிலையாக இந்த கோடு பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்கும். இது வந்து சீதைக்கு வந்து ராமர் போட்ட கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அங்கே ட்ரெயின் மாதிரி குட்டியாக குழந்தைங்க சைக்கிளிங் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துன்னா இந்த ஸ்டோரிஸ் படிச்சுட்டு குழந்தைங்களுக்கு சொன்ன மாதிரியும் இருக்கும், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னோடய சின்ன பையன் மட்டும்தான் இங்கே வந்து இந்த சிலைகளெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டான். தூரியாட விளையாடவே இல்லை. 1 hour மட்டும் விளையாண்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த சிலை பார்த்திங்கன்னா கபந்தன், அதாவது ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் சீதையை தேடி காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு ராட்சச சிலையாக வந்து மிருகமாக வந்து இது இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரிஸில் போட்டிருந்தாங்க. இது வந்து விஸ்வாமித்திர முனிவர். இந்த ஸ்டாச்சு பார்த்திங்க அப்படின்னா சூரசை அப்படிங்கிற அரக்கியை கடந்து வந்து அனுமன் வந்து ஸ்ரீலங்கா போகிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு போட்டிருந்தாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி கதைகள்லாம் படிச்சுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மலை. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அங்கே நடந்த ஒரு சின்ன கதை தான் வந்து இங்கே போட்டிருந்தாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஸ்லைடிங் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஜடாயு, அதாவது கழுகுகளோட அரசன். எல்லாமே குட்டி குட்டி ஸ்டோரிஸோட குட்டி குட்டி விளையாடுற மாதிரி எல்லாம் ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. பார்க் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பெரியவங்க வயசானவங்களாம் வந்தால் கூட உட்கார்றதுக்கு வந்து நிறைய சீட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் வீட்டில் லீவில் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பார்க்கு கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாச்சு பார்த்திங்க அப்படின்னா புத்திரயாகம். இந்த ஸ்டாச்சு தான் புத்திரயாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தசரத மன்னன் வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குரு சொல்கிறதுக்கு வேண்டி புத்திரயாகம் நடத்தினார். அதுக்காக அந்த சிலை வந்து அந்த அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. அது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பார்க்கை வந்து எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். லீவ் டைமில் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே அந்த மாதிரி தான் போய் பசங்க கூட விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் என்னோடய குட்டி பையன் மட்டும் கொஞ்சம் பயந்துட்டு அதனால் அவன் அவ்வளோக்கா விளையாடல. நாங்கள் போயிட்டு ஒரு 1 hourலேயே வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் ஒரு 8:30 பக்கம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரி குட்டி குட்டி மினி விலாக்ஸ், குக்கிங் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.